நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோனில் எப்படி நம்ம அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் பார்க்க போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஐஃபோனில் டவுன்லோட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இப்போ நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இப்போ இங்கே பார்க்கலாம். ஸோ முதலாக தான் நீங்கள் ஐஃபோனுக்குள்ளே போயிட்டு அங்கே ஆப் ஸ்டோர், அதாவது நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரி ஆப்பிளில் வந்து ஆப் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து அவங்க வந்து நமக்கு தனியாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ அதில் வந்து டுடே, கேம்ஸ், ஆப்ஸ், அப்டேட் அண்ட் சர்ச் அப்படின்ட்டு. ஸோ டுடே அப்படிங்கிறதுல வந்து இன்றைக்கி ட்ரெண்டில் உள்ள ஆப்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கேம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் இங்கே வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து ஏன் வித்தியாசப்படுது ஆண்ட்ராய்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாமே பே பண்ணி தான் வாங்கணும். அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கு வந்து காசு கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து தான் நம்ம வந்து $USD காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மற்றது வந்து ஃப்ரீ தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கும், இது வந்து $USD கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ரெண்டும் ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீங்கிறதுக்கு ஃப்ரீ ஆப்புக்கு பக்கத்தில் உங்களுக்கு கெட் அப்படின்னு விழுகும். ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு பக்கத்துலேயே $USD ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கட்டாயமாக பே பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனை வாங்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே அப்டேட் காட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்காக நான் இங்கே யூடியூப்பை சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ தான். ஸோ கெட் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இங்கே எப்படி வித்தியாசம் விளங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கெட் அப்படின்னு விளைஞ்சுன்னா உங்களுக்கு அது ஃப்ரீயான அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ அதே உங்களுக்கு பக்கத்தில் $USD ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ப்ராசஸ் ஒன்று ஆகும். ஸோ ஒரு சில நேரத்தில் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். நான் வந்து இங்கே பாஸ்வேர்டு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இங்கே வந்து எனக்கு இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குது. இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். ஸோ நான் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இப்போது சைன்இன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ணிட்டு சைன்இன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு விளங்கும், அது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.